Hello students, welcome to HIBA Max 12 Standard Max Chapter 5 Two-Dimensional Analytical Geometry 2. Exercise 5.5 பார்க்கலாம். 8th question. Assume the water is issuing from the end of the horizontal pipe 7.5 meter above the ground. அப்ப height வந்து 7.5 கொடுத்துட்டாங்க. Describes a parabolic path. ஒரு parabolic path இருக்குன்னு சொல்லிட்டாங்க. So parabola equation தான் யூஸ் பண்ண போறோம். The vertex of the parabolic path is at the end of the pipe. Pipe ஓட endல vertex இருக்குன்னு சொல்லிட்டாங்க. At a position 2.5 meter below the line of the pipe. அந்த பைப்ல இருந்து கீழே 2.5 வந்து flow of water வந்து curved outward, வெளியே வந்து curve பண்ணி போகுது 3 meter beyond the vertical line through the end of the pipe. How far beyond this vertical line will the water strike the ground? இவ்வளோ பெரிய கொஸ்டின், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு பைப்ல இருந்து தண்ணி வருது, இந்த தண்ணி வந்து எவ்வளோ தூரம் தள்ளி போய் கிரவுண்ட்ல ஹிட் பண்ணுன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். பட் இதில் நடுவில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 7.5 அண்ட் மேலேருந்து 2.5 கீழே தான் அந்த கர்வ் வந்து ஃபார்ம் ஆகுது சொல்லியிருக்காங்க. அது வந்து 3 மீட்டர் தள்ளின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் விஷயம், சரிங்களா? கொஸ்டின் தான் பெருசாக இருக்குது, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸி. இப்போ இது வந்து ஒரு பாரபோலிக் ஃபார்ம், ஓப்பன் டவுன்வர்ட். இது இன்னொரு வாட்டி இந்த டயக்ராம் மட்டும் கொஞ்சம் தெளிவாக வரைஞ்சிக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், கேபிட்டல் ஒய். நமக்கு வந்து ஓப்பன் டவுன்வர்ட் தான், சரிங்களா? ஸோ இந்த சைடு ஃப்ளோவாக இருந்தால் இந்த பக்கமும் வரும்னு அர்த்தம். இப்போ இதை டோட்டலாக இருக்கிறது டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுக்கல, கரெக்டுங்களா? டோட்டல் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 7.5. அதுலேருந்து 2.5 கீழே வரும்போது 3 மீட்டர் தள்ளி ஒரு கர்வ் வருது, அது நமக்கு தெரியும். ஸோ இது பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் வந்து 3, ஒய் வந்து 2.5. இப்போ இந்த பாயிண்ட்டை க்யூன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த பாயிண்ட்டில் எக்ஸோட வேல்யூ என்ன, எவ்வளோ தூரம் தள்ளி போய் கிரவுண்டில் மீட் பண்ணுது. அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். x1, -7.5. ஏன்னா டோட்டல் ஹைட் வந்து 7.5 இல்லையா? இவ்வளோதான். வெர்டெக்ஸ் வந்து இது தொடுறதுன்னு சொல்லிட்டாங்க பைப்பு 0,0. இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி 4a கண்டுபிடிக்கிறோம். இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி x1 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா எழுதணும், அடுத்த சைடில் எழுதிக்கிறேன். இந்த பேரபோலிக் ஃபார்ம்னு சொன்னனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் parabola open downward. அப்போ x square is equal to -4ay. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எடுத்துக்கலாம், பாயிண்ட் 3, -2.5 பாயிண்ட் P இல்லையா, lies on the parabola. அப்போ 3 square is equal to -4 into a into y value -2.5. 3 square ஓட வேல்யூ என்னது, 9. மைனஸ் into மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். 4a மட்டும் இருக்கட்டும், இந்த 2.5 கீழே கொண்டு வந்துடலாம், சரிங்களா? இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x square is equal to -9/2.5 into y. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன், இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கூட எடுத்துக்கலாம், சரியா? இப்போ இந்த வேல்யூ முடிச்சுன்னா அடுத்த பாயிண்ட் என்னது, q. எக்ஸ் கண்டுபிடிக்கணும். -7.5 lies on the parabola. இப்போ இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம். x1 எடுத்துருப்போம். x1 square is equal to -9/2.5 into -7.5. மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். x1 square is equal to, இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் இல்லையா? இதை வந்து 1 டைம் 3 டைம் மைனஸ் into மைனஸ் ப்ளஸ்ஸு 9 into 3 இருக்கும். இப்போ ஸ்கொயர் ஆன்சர் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆகிடுமா? x1 is equal to square root of 9 into 3. ரூட் ஆஃப் 9 3 வெளியே எடுத்துடலாம், ரூட் 3 மட்டும் உள்ளே இருக்கும். மீட்டர்ஸ்ன்னு எழுதிடணும், அவ்வளோதான். சம் ரொம்ப ஈஸி. இப்போ கண்டுபிடிச்சது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் எழுதிடலாம். The water strikes the ground 3√3 meter beyond the vertical line. இது மட்டும் எழுதிடலாம். கிளியரா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா?
அடுத்து 9th question பாருங்க. On lighting a rocket cracker, it gets projected in a parabolic path and reaches a maximum height of 4 meter. ஸோ இப்போ ராக்கெட்லாம் வச்சு விளையாடுவோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு ஹைட் வரைக்கும் போயிட்டு அது கீழே வந்துடும். அப்போ வந்து 4 மீட்டர் ஹைட் வரைக்கும் அது மேக்ஸிமம் போகுதுன்றாங்க. when it is 6 meter away from the point. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து 6 மீட்டர் கழிச்சு தான் அந்த 4 மீட்டர் ஹைட்டுக்கு வந்து போதாமா. ஃபைனலி இட் ரீச்சஸ் த கிரவுண்ட் 12 meter away from the starting point. ஸோ மேலே போயிட்டு திருப்பி கீழே விடும். கீழே விழுறது 12 மீட்டர் தள்ளி விழுது. அப்போ இந்த சைடு 6, அந்த சைடு 6. ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ இது வரைக்கும் ஆங்கிள் கேட்கல, இந்த கொஸ்டினில் மட்டும் தான் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. அண்ட் இது ஒரு வாட்டி நமக்கு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கவனமாக பார்க்கலாம். சொல்யூஷனில் டயக்ராம் முதல்ல வரையலாம். இப்போ ராக்கெட் வந்து மேலே போயிட்டு திருப்பி கிரவுண்டை வந்து ரீச் பண்ணிடுது சொல்கிறாங்க. இது வந்து ராக்கெட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் இது வந்து 4 மீட்டர் ஹைட்டு, 6 மீட்டர் தள்ளி ஹைட் ரீச் ஆகுது. அடுத்த 6 மீட்டர் டோட்டலாக 12 வந்து கிரவுண்டை ரீச் பண்ணிடுது. இது வந்து வேர்டெக்ஸ் 0,0. வேற இப்போ இந்த பாயிண்ட் எப்படி, இந்த சைடு பாயிண்ட் எப்படி எடுக்கலாம்னா மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா, இது மைனஸ் எக்ஸ், இது பிளஸ் எக்ஸ், இது மைனஸ் ஒய், இங்கே பிளஸ் ஒய்னா -6, -4, -6, -4. இந்த பக்கம் வந்து 6, -4 பாசிட்டிவ் சைடு வரும். கிளியரா? இப்போ இதுதான் கொஸ்டின். டயக்ராமில் வந்து நம்ம எல்லாமே எழுதிட்டோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா ஓப்பன் downward. Open downward parabola equation வந்து x square is equal to -4ay. இது first equation எடுத்துக்கலாம். இப்போ it passes through, அப்பதான் 4a கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. it passes through 6, -4. அப்போ x இருக்கிற இடத்துல 6 square is equal to -4 into a into -4. 6 square 36 is equal to minus and minus plus 4a divided by 4 கொண்டு வந்துடலாம். 4 9s are 36. அப்போ 9 is equal to 4a. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறும்? x square is equal to -9 into y. இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு dy by dx கொண்டு வர மாதிரி பண்ணும். அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். Differentiating equation 2 with respect to x. Upper 2x which is equal to -9 into dy by dx. நமக்கு dy by dx தான் வேணும். அதுதான் ஸ்லோப்பு tan theta equal to அப்படின்னு கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ dy by dx வேணா இந்த 9 வந்து அந்த சைட் டிவைடட் பை கொண்டு போயிடலாம். அப்போ dy by dx is equal to 2x by 9 -9. ஸோ மைனஸ் வந்து மேல் எடுத்து எழுதிக்கலாம். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அட் பாயிண்ட் -6, -4 இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அங்கிருந்து தான் ராக்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் வந்து -6, -4 அதான் கண்டுபிடிக்க போகிறோம். dy by dx is equal to -2 into -6 divided by 9. dy by dx is equal to minus into minus plus 2 6 are 12 by 9, 3 4s are 3 3s are. இப்போ dy by dx நான் எப்படி எழுதிக்கலாம்னா tan theta is equal to 4 by 3, allu theta is equal to tan inverse of 4 by 3. ஏன்னா ஆங்கிள் தான் கேட்டிருந்தாங்க இல்லையா. அப்போ tan inverse எடுத்துக்கலாம். Therefore the angle of projection is tan inverse of 4 by 3. Understand of the sum எல்லாருக்கும்? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Thank you so much for watching.